கடலூர் அருகே செம்மங்குப்பம் பகுதியில் லெவல் கிராசிங்கில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற தனியார் பள்ளி வாகனம் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. ரயில் மோதி 50 மீட்டர் தூரம் வேன் இழுத்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விழுப்புரம் மயிலாடுதுறை, திருவாரூர் விழுப்புரம் பயணிகள் ரயில்கள் ஆலப்பாக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் அரசு மருத்துவமனை முன் திரண்ட மாணவர்களின் பெற்றோர் கதறிக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விபத்து நிகழ்ந்த இடத்தில் எஸ்பி ஜெயக்குமார் நேரில் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். ரயில்வே கேட் மூடப்படாததால் விபத்து நிகழ்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விபத்தின் போது கேட் கீப்பர் எங்கு சென்றார் எனவும் கேள்வி எழுந்துள்ளது. விபத்து நிகழ்ந்த இடத்தில் கேட் கீப்பரை பொதுமக்கள் சிறைப்பிடித்திருக்கிறார்கள். விபத்துக்கு காரணம் என கூறி பொதுமக்கள் கேட் கீப்பரை தாக்கியுள்ளனர். பொதுமக்கள் தாக்கியதில் கேட் கீப்பருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. கேட் கீப்பரின் அலட்சியத்தால் விபத்து ஏற்பட்டதாக கூறி இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் பாசஞ்சர் ரயில் மோதியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். மேலும் விரிவான தகவல்களை சொல்லலாம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே தற்போது தனியார் பள்ளி வாகனத்தை ரயில் மோதிய விபத்துல பள்ளி மாணவர்கள் 2 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பள்ளி வாகனத்துல 5 மாணவர்கள் பயணித்த நிலையில மீதி இருக்கக்கூடிய மாணவர்களும் படுகாயம் அடைந்திருக்கிறதாக தற்போதைய தகவல் வெளியாகி இருக்கிறது. விபத்து நடந்த இடத்துக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் விரைந்திருக்கிறாங்க. மாணவர்களுடைய பெற்றோர்களும் தற்போது விபத்து நடந்த பகுதிக்கு தற்போது சென்றிருக்கிறாங்க. இந்த கோர விபத்து சரியாக ஒரு 8 மணி அளவில் நடைபெற்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காலையில பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் தற்போது விபத்துல சிக்கி உயிரிழந்திருக்கிறாங்க. தற்போது தமிழகத்தையே இந்த விபத்து ஒழுக்கி இருக்கிறது. விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற பேசஞ்சர் ரயில் மோதியதுல தனியார் பள்ளி வாகனம் மிகப்பெரிய ஒரு விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. பள்ளி வாகனத்துல 5 மாணவர்கள் பயணித்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 2 மாணவர்கள் பலியாகி இருப்பதாக முதற்கட்ட தகவல், உறுதியான தகவல் வெளியாகி இருக்கிறது. படுகாயமடைந்த மாணவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அந்த விபத்து நடந்ததற்கான காரணம் என்ன, விபத்து எவ்வாறு நடந்தது என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தி வருகிறாங்க. அந்த இடத்துல ரயில்வே கேட், லெவல் கிராசிங் ரயில்வே கேட், அந்த இடத்துல பள்ளி வாகனம் அந்த ரயில்வே லெவல் கிராசிங்கில் கடக்க முற்பட்ட போதுதான் இந்த விபத்து நடைபெற்று இருக்கிறது. இந்த விபத்து எவ்வாறு நடைபெற்றது? பொதுவாக ரயில் வரக்கூடிய நேரத்துல கேட்டுகள் மூடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த கேட் திறந்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் பள்ளி வாகனம் அந்த தண்டவாளத்தை கடந்திருக்கிறது. இது எந்த இடத்துல இந்த தவறு நடந்தது? கேட் கீப்பர் முறையாக அவர் ஏன் அந்த கேட்டை மூடவில்லை? அவருக்கு சரியான அந்த சமிஞ்சைகள் கிடைக்கப்பெறவில்லையா என்பதெல்லாம் தற்போது கேள்வியாக எழுந்திருக்கிறது. இது குறித்துதான் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் இந்த விபத்து நடைபெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்கள் அவர்களுடைய கோபத்தை கேட் கீப்பர் மீது காண்பித்திருக்கிறாங்க. அந்த அவர்கள் கேட் கீப்பரை தாக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. விபத்தினுடைய காட்சிகள் பார்த்தோர் அனைவரையுமே பதப்பதைக்க வைக்கக்கூடிய அந்த காட்சிகளாக தான் இருக்கிறது. குழந்தைகள் காலையில பள்ளிக்கு புறப்பட்ட குழந்தைகள் பள்ளிக்கு சென்று சேருவதற்கு முன்னதாகவே அவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. காலையில பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிய பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு கோர விபத்துல சிக்கி உயிரிழப்பார்கள் என்று சிறிதும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த விபத்து தற்போது எல்லாரையுமே, அந்த பகுதி கிராம பகுதி மக்கள் எல்லாரையுமே ஒரு சோகத்தை ஆழ்த்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினும் விசாரித்து வருகிறாங்க. ரயில்வே அதிகாரிகளும் விசாரித்து வருகிறாங்க. முதற்கட்டமாக தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில 2 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மீது காயமுற்றவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது. காட்சிகளை பார்க்கும்போது பள்ளி வாகனம் முற்றிலுமாக உருகிலிருந்து காட்சியளிக்கிறது. இந்த லெவல் கிராசிங்கில் இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த வாகனம் இழுத்து செல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது. பார்க்கும்போது பள்ளி வாகனம் முற்றிலும் அடையாளமே தெரியாத அளவுக்கு ஊர்களிலிருந்து காட்சியளிக்கிறது.
விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற பேசஞ்சர் ரயில் மீது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து காரணமாக அந்த ரயில்வே லைனில் இருக்கக்கூடிய அந்த மின் கம்பங்களும் சேதமடைந்திருப்பதன் காரணமாக அந்த வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் தற்போதைக்கு நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதனை சீரமைக்கக்கூடிய பணிகளும் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. ஏன்னா ஒரு ரயில்வே பாதை வந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் அது பல வகையில வந்து இது வந்து எதிரொலிக்கும். மற்ற ரயில்கள் வந்து மாற்றுப்பாதையில செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனால மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து ரயில்வே போக்குவரத்தும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அதனை வந்து சீரமைக்கக்கூடிய பணிகளிலும் முதற்கட்டமாக ரயில்வே துறையினர் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. மற்றும் மறுபக்கம் விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.